சொக்காரா நான் தான் அவங்க நெல்லைவேலி பேசுறேன். நண்பர்கள் இன்னைக்கு நம்ம வீட்ல யார பத்தி பேச போறோம்னா, பிக் பாஸ் சீசன் 9. பிக் பாஸ் சீசன் 9ல எல்லாருக்குமே தெரியும் நம்ம திவாகர் வந்து வெளிய போயிட்டாரு. எலிமினேஷன் வெளிய போயிட்டாரு. அவர் வெளிய போனதுக்கப்புறம் இப்ப பார்வதி சிஸ்டர் இருக்காங்க இல்லையா? விஜே பார்வதி. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜே பார்வதி வந்து மனசு கஷ்டமா இருக்காங்களாம். ஏன்னா இதுவரைக்கும் வந்து உள்ள அண்ணன், தங்கச்சின்னு போயிட்டு இருந்தாங்களாம். இப்ப அவர் இல்லன்னோனே ரொம்ப சோகமா இருக்காங்களாம். அதே மாரி நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். பிக் பாஸ்ல வந்து கானா வினோத்தும் திவாகரும் வந்து எவ்வளோ சண்டை போட்டாங்க. காமெடியா இருக்கும். ஒரு கவுண்டமணி சேர்ந்த காமெடி மாரி இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம். இப்ப பிக் பாஸ் பார்க்கவே நல்லாவும் இல்ல. ரொம்ப சுமாரா மொக்கையா போயிட்டுருக்கு. அதே நேரம் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, "இதுவரைக்கும் நான் வந்து திவாகர டிஃபெண்ட் பண்ணி வாழ்ந்துட்டேன். இருந்துட்டேன் பிக் பாஸ்ல. இனிமேல் தான் என் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. என் திறமைய காமிக்க போறேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அதே நேரம் இப்ப திவாகர் அவர்கள் வந்து வெளிய போயிட்டு பிக் பாஸ் கேட்டு முன்னாடி நின்னுட்டு, தமிழகத்தின் நடிப்பு அரக்கன் டாக்டர் திவாகர் டிபிடி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாரு. அங்க பார்த்தீங்கன்னா, கேட்டு முன்னாடி நிக்கிறவங்க, "சார் தயவுசெய்து வெளிய அங்க தள்ளி போய் பண்ணுங்க சார். கேட்டுட்டு பண்ணாதீங்க சார்" சொல்லி தொரத்தி விட்டாய்ங்க. ஏற்கனவே வெளிய எலிமினேஷன் பண்ணியாச்சு. இப்ப வேற இப்ப வெளிய கேட்டுட்டு ரிலீஸ் பண்ண விடாம இருக்காய்ங்க. இப்ப திருப்பி இவரு என்ன பண்றாரு, திருப்பி பழைய மாரி எல்லா யூடியூப் சேனல்காரங்களும் அவர் தலைவர கூட்டு வச்சு திவாகர நான் நடிப்பு அரக்கன் அப்படி இப்படின்னு திருப்பி அதே மாரி பெர்ஃபார்மன்ஸ பண்ணிக்கிட்டு, அதே மாரி அவ்வளோ யூடியூப் சேனல் பேட்டி குடுத்துருக்காரு. ஐயா ஆல் யூடியூபர்ஸ் ஆல் சேனல். அ ஏன்னா நீங்க வந்து கண்டிப்பா அவர மேல மேல வளர்த்து விடணும். அவர் திறமை இருக்க போய் இந்த பிக் பாஸ் போனாரு. அவ்வளோதான் நீங்க தானே காரணம். இப்ப திருப்பி நீங்க அவர அதே மாரி பண்ணி வளர்த்து விடுங்க. அவர் வந்து இப்ப வெளிநாட்டுல போய் வீடு வாங்கட்டும். சரியா? என்னத்த போட்டு சொல்லணும்னு தெரியல. வர வர சங்கடமா இருக்குல்ல அவ்வளோ மீடியாக்காரங்கள பார்த்தா. என்னத்த சொல்ல மொத்தத்துல மனுஷன் திறமை இருக்கறவனுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படிதானே? ரைட்ல நடக்கட்டும். ரைட் ஓகே. பிக் பாஸ் தொடர்ச்சியா பாருங்க. அடுத்து வரக்கூடிய எலிமினேஷன் அதே மாரி நம்ம யார வச்சிருக்காங்கன்னா, இந்த வருஷம்னே வருது நண்பர்களே. இந்த ட்ரிப்பும் எலிமினேஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம விஜே பார்வதி தான் வோட் போட்டுருக்காங்க. இந்த வாரம் எலிமினேஷன்ல யார் போப்போறான்னு தெரியல. பார்ப்போம் வரக்கூடிய நிகழ்ச்சியில. ரைட் நண்பர்களே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி மறக்காம பேப்பர் 223 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறங்க. நன்றி. வணக்கம்.